ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டு வைத்திய சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீட்ல ஆரோக்கியமா அதுவும் இந்த மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி சூடா பருகுறதுக்கு 7 வகையான சூப்ப பார்த்துரலாம். முதல்ல வந்து தக்காளி சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி எல்லார் வீட்லயும் இருக்கும். ஸோ 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்காக சூப்க்காக எந்த ப்ரிப்பரேஷனும் வேண்டாம். வீட்ல இருக்கிற தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், 2 பூண்டு பல்லு எடுத்துட்டு இது 3யும் ஒண்ணா வேக வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு, அத வடிகட்டிட்டு, கொஞ்சம் உப்பும், மிளகுத்தூளும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் சூடா குடிச்சு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்டின்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அந்த கோதும மாவு கூட கலந்துக்கோங்க. இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா, அதையும் கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்கா சூப்பு மாதிரியே இருக்கும். ஆ இல்ல நீங்க அது கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டாங்கன்னா, நீங்க இதே கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிருந்தா போதும். அடுத்தது மிளகு ரசத்துக்கு என்ன பண்ணலான்னா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது 2ம் மிக்ஸியில பொடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டும், கருவேப்பில வந்து தாளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே வந்து கொஞ்சம் தண்ணியும், உப்பும் போட்டுட்டு, இந்த மிளகும், ஜீரக பொடியும் போட்டுட்டு, கொஞ்சம் லைட்டா கொதிக்க வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு மிளகு ரசம் சூப் ஓகே. உங்களுக்கு இன்னும் அரோமா வேணும் அப்டின்னா, அந்த மிளகையும், ஜீரகையும் லைட்டா வறுத்துட்டு பொடிச்சீங்கன்னா, இன்னும் ரொம்ப ஸ்மெல் நல்லாருக்கும். அடுத்தது கேரட் சூப். 2 கேரட்ட வந்து நறுக்கி வேக வச்சுக்கோங்க. ஆ நறுக்கி வேக வச்சதுக்கப்புறம், அத நல்லா மசிச்சுட்டு, பாத்திரத்துல தண்ணீல கொஞ்சம் உப்பும், மிளகுத்தூளும் போட்டு கொதிக்க வச்சுட்டு, இந்த கேரட்ட வேக வச்சிருந்தோம் இல்லையா? அந்த மசிச்சதையும் நல்லா வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம், எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேரட் சூப் சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இதுக்கு உங்களுக்கு நீங்க கோதும மாவு பொடி கூட நீங்க கொஞ்சம் கலந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாருக்கும். இல்லாட்டி தேங்காய் பாலு கூட நீங்க இதுல ஊத்திக்கலாம். இன்னுமே நல்லாருக்கும். இது வேணுனா ஆப்ஷனல் தான். கேரட் சூப் கூட கொஞ்சம் தேங்காய் பால்ல லைட்டா இறக்கும்போது நீங்க 3வது தேங்காய் பால ஊத்திட்டு இறக்குனீங்கன்னா, இன்னும் நல்லாருக்கும். டேஸ்ட்டு ரிச்சா இருக்கும். அடுத்தது சிக்கன் சூப். 4வது நாளைக்கான சிக்கன் சூப் ரெசிபிக்கு. சிக்கன் துண்ட வந்து நல்லா போன்லெஸ்ஸா இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 விசில் கூட விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அத வடிகட்டிட்டு, அதுல வந்து உப்பும், மிளகுத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் சூப் ரெடி. நீங்க உங்களுக்கு வடிகட்டணும் ஆப்ஷன் தான். ஸோ, அந்த சிக்கன வந்து நல்லா மசிச்சுட்டு இருந்தீங்க, இல்லாட்டி ஒரு மிக்ஸியில ஒரு அரைச்சினீங்கனாலும், உங்களுக்கு குடிக்கும்போது அப்பப்ப அங்க திக்கி திக்கா வரும். ஸோ, அது ஒரு நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, வடிச்சத நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுல நீங்க கலந்து குடிக்கிற மாதிரி இருந்தாலும் குடிச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கா இருந்தா கூட நீங்க அத அ வடிகட்டி குடுங்க. அடுத்தது பச்சை பயிறு சூப்பு. பச்சை பயிறு வந்து நீங்க அப்படியே போட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்க அத மொளக்கட்ட வச்சு, பச்சை பயிர வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி. அ பச்சை பயிர 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அத மொளக்கட்ட வச்சுட்டு, நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம், அதுல வந்து வெங்காயத்த வதக்கிட்டு, இந்த பச்சை பயிரையும் நல்லா வதக்கிட்டு, உப்பும், மிளகுத்தூளும் சேர்த்துட்டு, ஜீரகத்தூள் ஆப்ஷனல். நீங்க வேணும்னா போட்டுட்டு, நல்லா ஒரு கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா, இந்த பச்சை பயிர வந்து மிக்ஸியில ஒரு லைட்டா அரைச்சுட்டு, அதையும் சேர்த்துனீங்கன்னா, உங்களுக்கு திக்னஸ் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ குடிக்கும்போது அ இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். அடுத்தது 6வது நாளுக்கான டிஷ் வந்து மஷ்ரூம் சூப்பு. மஷ்ரூமும் அ நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு, வெங்காயம், மஷ்ரூம வதக்கிட்டு, தண்ணிய நல்லா ஊத்தி கொதிக்க வச்சதுக்கப்புறம், உப்பு, ஜீரக, மிளகு தூள் இத நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு மஷ்ரூம் சூப் ரெடி. இதுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாரி நீங்க தேங்காய் பால் லாஸ்ட்ல ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். அடுத்தது காய்கறி சூப். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசு, சோளம் இத வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணீல வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம், அத வந்து மிக்ஸியில அரைச்சு நீங்க ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, ஆ இல்லாட்டி நீங்க அந்த அரைச்ச பல்ப்ப அதிலேயே போட்டுட்டாலும் சரி, உப்பு, மிளகு, ஜீரகத்தூளு போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான காய்கறி சூப்பு ரெடி. இந்த 7 நாள் சூப்ஸ் சேலஞ்சஸையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு, இந்த மழை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. நம்ம சேனல்ஸ்ல இன்னும் நீங்க லைக்ஸ் பண்ணாட்டி லைக்கும், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லி அப்டேட்ஸுக்கு நான் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ரெசிபியோட வரேன். அதுக்கப்புறம் ஃபைனல் தேங்க் யூ. டச் கொடுக்கறத சொல்ல மறந்துட்டேங்க. இது நீங்க கார்னிஷ் பண்ணுறதுக்கு துளசி, கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் தூதுவளை இலை, முருங்கைக்காய் கீரை, வெந்தயக்கீரை,
கொத்தமல்லி, புதினா சப்போஸ் கிடைக்காட்டி நமக்கு எப்போவுமே இருக்கிற கொத்தமல்லி, புதினாவை நீங்கள் கார்னிஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட் ரிசல்ட் வந்து கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவேன். ஏன்னா அது கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். சப்போஸ் கிடைக்காட்டி கற்பூரவள்ளி இலை, துளசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட அருமாவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாவது புளிப்பு வேணும் அப்படின்னா தக்காளி சூப்பு தவிர மற்ற எல்லா சூப்புக்கும் நீங்கள் லெமனை ஸ்கைஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். தேங்க்யூ. பட் ஆனால் கடைசியாகவே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமனை இது பண்ணுங்கள், இல்லாட்டி கசக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் இந்த நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.